கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இன்றைய தினம் உலகம் எங்கும் புனித வெள்ளியாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று பவுல் கொரிந்து சபையில் உள்ளவர்களுக்கு எழுதுகிறார். ஆம், சிலுவை பற்றிய உபதேசத்தை அடையாமல் ஒரு மனிதன் மீட்கப்பட மாட்டான். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எனவே நம்முடைய பாவங்களுக்காக இயேசுவே கிருபாதர பலியானார். ஏசாயா 53:2 முதல் 7 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் நாம் அதிலே பார்க்க முடிகிறது. தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று பிலிப்பியர் 2:7 தேவனுடைய ஒரே பேரான செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இவ்வித பாடுகள் பட்டு பூமிக்கு வந்தார். அப்படிப்பட்ட இயேசு சாப சிலுவையாகிய கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டபடி அதை சுமந்தார். அதிலே ஆணிகள் அடிக்கப்பட்டு 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் மிகவும் வேதனை அடைந்து 5480 அடிகள் சரீரத்தில் பட்டு ஆணிகள் துளாவப்பட்டு முட்கிரீடம் சூட்டப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரை மனிதகுல மீட்புக்காக சிலுவையில் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதை நினைவு கூறுகிற நாள். அவர் வேதனையின் மத்தியில் பேசின 7 வார்த்தைகளும் நாம் தியானிக்கும் போது அது நமக்கு தேவ பலனாக மாறுகிறது. முதலாம் வார்த்தையாக, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு கிறிஸ்து முதலாம் வார்த்தையாக, இது பொதுவான வார்த்தையாக எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். இதை தியானிக்கிற நாம் மற்றவர்கள் தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும். ஒரு தவறும் செய்யாத இயேசுவை காட்டி கொடுத்தவர்கள், அவமானப்படுத்தியவர்களை, அடித்தவர்களை இயேசுவால் மட்டுமே மன்னிக்க முடிந்தது. நாமும் மற்றவர்கள் தப்பிதங்களை மன்னிப்போம் என்றால்தான் நம் தப்பிதங்களை பிதா நமக்கு மன்னிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இரண்டாவதாக, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று இயேசு கல்வனுக்கு கொடுத்த ரட்சிப்பை போல நாம் இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டார்கள், இவர்கள் எங்கே பரலோகம் வரப்போகிறார்கள் என்று நாம் யாரையும் குறித்து தீர்ப்பு சொல்ல முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது, அவரிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இந்த 2வது வார்த்தை மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். 3வது வார்த்தையாக தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இந்த வார்த்தையின்படி அவரை நம்பி வந்த, அவரை பெற்றெடுத்த தாயையும் அவரை விடாமல் பின்தொடர்ந்து வந்த சீஷனையும் பொறுப்பாக கரிசனையோடு அவர் நடத்தியதை நாம் பார்க்கிறோம். நாமும் நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்ணுவதிலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமைகளையும் பொறுப்பாக இருந்து செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசுவையும் கடைசி வரை பின்பற்ற வேண்டும் என்பதை இயேசு பேசின 3ஆம் வார்த்தையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறவர்களே எனக்கு சகோதரரும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது போல அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் மற்றவர்களால் கைவிடப்பட்டாலும் அவரால் ஆதரிக்கப்படுவார்கள் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். 4ஆம் வார்த்தையாக, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்ன வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது அவர் உண்மையில் தேவன் அவரை கைவிடவில்லை. எல்லாருடைய பாவமும் அவர் மேல் விழுந்ததால் அவர் பாவமானார். தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஆகையால் அந்த ஒரு நிமிடம் தேவன் தன்னை கைவிட்டதை அவர் உணர்ந்தார். நாமும் பாவம் செய்யும் போது தேவனுடைய பார்வை விட்டு விலகி விடுகிறோம். சிலுவையில் நமக்காக பாவத்தை சுமந்த இயேசுவை எண்ணி பார்த்து பாவத்திற்கு விலகி நாம் ஓட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். 5ஆம் வார்த்தையாக, தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களின் தாகத்தை தீர்த்தவர், ஆகாருக்கு நீரூற்றை உருவாக்கி கொடுத்தவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் தாகமாய் இருக்கிறார் என்று சொல்லும் போது அவர் சரீர தாகத்தை மட்டும் குறித்து சொல்லவில்லை, ஆத்தும தாகத்தை நாம் புரிந்து கொண்டு அவருடைய தாகத்தை தீர்க்க ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். 6ஆம் வார்த்தையாக, முடிந்தது என்று இயேசு சொல்லுகிறார். தன் பிதா எதற்காக இந்த பூமிக்கு தன்னை அனுப்பினாரோ அதை நிறைவேற்றி முடித்தவராய் மனிதனாக பிறந்து சிலுவையில் மனித மீட்புக்காக மரிக்க வேண்டும் என்பதை நிறைவேற்றி முடித்தார். நாமும் தேவன் எதற்காக நம்மை பூமியில் ஜெனிப்பித்தாரோ, எதற்காக ரட்சித்தாரோ அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கடைசியாக 7வது வார்த்தையாக,
பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று இயேசு சொல்லி ஒப்பு கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையின் முடிவை அவருடைய கரத்தில் ஒப்படைத்து நாம் வாழ வேண்டும். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறபடியினாலே கிறிஸ்துவுக்குள் வாழ ஆரம்பித்த நாம் அவராலே நிறைவு பெற வேண்டும் என்கிற உபதேசங்களை இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள் மூலம் அறிந்து கொண்டு இந்த உபதேசம் நமக்கு தேவபலனாக மாற்றிக்கொண்டு முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.